friends, welcome back to H2M3 channel. Ini pacak papaya saya pore oruna chips madri saya pore oruna puriel madri saya pore. Dekat paneno, ella vede eritreno. Ida சின்ன கட் பண்ணனும். சிப்ஸ்க்காக பொரியல்க்கு இத பண்ணனும். இந்த சின்ன சைடுல பெருசா சைடு வேண்டாம். இந்த சைடு four cup use போட்டணும். 4 cup தண்ணி பாயில் பண்ணி அப்போதான் கொஞ்சம் சூடு ஆயிடுச்சுன்னா இதை பாயில் பண்ணணும். பச்சை பப்பாளி பாயில் பண்ணணும். உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ இந்த பச்சை பப்பாளி போட்டணும். பாயில் பண்ணணும். 2 minutes நம்ம பாயில் பண்ணணும். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. இப்போ போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தொடங்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், ஒரு மிளகாய் 1 டீஸ்பூன். இப்போ உப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ எல்லாமே பசங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் நிறைய சிப்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு பச்சை பப்பாளி சிப்ஸ் செய்ய போகிறேன் நான். இப்போ சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போதான் நல்ல டேஸ்ட். அப்போ அதை மாத்திரமில்லை, நம்ம சூடு நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக. அப்போது அடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு சூடு நீ சாப்பிடு. அப்போதான் டேஸ்ட் நல்ல டேஸ்ட். சரி ஆயிடுச்சு. ப்ரௌன் கலர் வந்துச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்க. சவுண்டே வந்துச்சு பாரு. இது 2 ரெசிபி. தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சின்ன பப்பாளி நான் கிரேட் பண்ணி அப்போ இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ
இப்போ நம்ம சக்கரை 1 டீஸ்பூன் போட்டுங்க டேஸ்ட் இருக்கிறதுக்கு. உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம 2 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணணும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. மாற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ண சிப்ஸ் முடிஞ்சிச்சு. இதை பச்சை பப்பாளி சிப்ஸ் செஞ்சு பாருங்க. எல்லாம் சூப்பரில் இருக்குது. பாரு சவுண்டில் இருக்குது. அப்போது இது பப்பாளி ஃப்ரை பண்ணி இந்த கிரேட் பண்ணி ஃப்ரை பண்ணி இதை வேறு 2 ஐட்டம் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.